சூரா காஃபுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான அர்த்தத்தை வந்து இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறாங்க தன்னுடைய நூலான பதாயி அல் ஃபவாயிதுல. அவர்கள் கூறுகிறார்கள், இந்த காஃப் எனக்கூடிய இந்த எழுத்து சூரா காஃப்ல ஏறத்தாழ 57 முறை வருது. இதன் மூலியமாக இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல் குர்ஆனுடைய மொழியியலுடைய அதிசயத்தையும் அதில் உள்ள ஒழுங்கையும் அவங்க காட்டுறாங்க. இந்த சூரா எப்படி ஆரம்பிக்குது, காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்று. சூராவுடைய முதல் வசனத்துல காஃப் என்ற எழுத்து தனியாக வருது. இதை ஒரு இலக்கண ரீதியான அதிசயம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு அழகான ஒரு தனாசுபை அது குறிக்கிறது, ஒரு ஸ்டைலிஸ்டிக்கான ப்ரெசிஷனை குறிக்குது குர்ஆன்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த காஃப் என்னக்கூடிய அரபியில மிக வலிமையான மற்றும் முழுமையான ஒரு ஒலி எழுத்துங்க இது. இது மூச்சுக்குழாயுடைய மேல் பகுதியிலிருந்து வரக்கூடியது. அதனால இது ஒரு அச்சம், ஒரு திடுக்குறிக்கூடிய சத்தம், அது போன்ற ஒரு விஷயத்தை காட்டுகிறது. எப்படி சில சூறாக்கள் வந்து அலிஃப் லாம் மீம் நூன் சாத் என்று போல ஆரம்பிக்குதோ, அதுபோல இந்த சூறாவும் வந்து காஃப் என எழுத்தக்கூடிய பார்வையாளர்களுக்கு கவனம் மூட்டும் ஒரு உருக்குலைக்கும் வகையில தொடங்குகிறது, ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில. இது ஒரு மறுமை நாளுடைய அதிர்ச்சி, மேலும் மனிதன் வந்து உயிர்ப்பித்து எழுப்பப்படும் தருணத்துடைய அச்சம் என்பவற்றை நினைவூட்டுகிறது. ஏன் இந்த சூறாவுடைய முக்கிய வார்த்தைகள் கூட காஃப்ல தாங்க ஆரம்பிக்குது. கியாமா என்ற வார்த்தை மறுமை நாள், குத்ரா என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய ஆற்றல், அடுத்தது கபர் எனக்கூடிய வார்த்தை கல்லறை, கரீன் எனக்கூடிய வார்த்தை ஒவ்வொருவரும் ஒதுக்கப்பட்ட ஒரு ஷைத்தான் ஒருவன் இருப்பான் என்று, அடுத்தது கவுல் என்பது எனக்கூடிய வார்த்தை சொற்கள் பரிசு, அடுத்தது காரியா ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு, பீதிகரமான ஒரு நிகழ்வு என்பதை குறிக்கிறது. இவை எல்லாம் இந்த சூறாவின் முதன்மை கருத்துகள் என்பதை காட்டுகிறன. அடுத்து கஹர் எனக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அல்லாஹ் தனது முழுமையான ஒரு கட்டுப்பாட்டையும் மனிதர்களுடைய எண்ணங்களையும் செயற்பாடுகளையும் எவ்வாறு பதிவு செய்வது, மேலும் வந்து மறுமையில் எப்படி கேள்வி எழுப்பப்படும் என்பதும் தெளிவாக கூறப்படுகிறது இந்த சூறால. ஸோ அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்திலும் கூட ஆழமான அர்த்தமும் அறிவும் இறைவனுடைய அழைப்பும் அடங்கியுள்ளது.